கேட்கும் மொழி எல்லாம் அட சரி கம பத நி சரி
பார்த்தாயா பொன்மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா கைகளிலே வண்ணம் சிந்தும் ரோஜாப்பூ சிரித்து பேசி விளையாடும் நெஞ்சம் எங்கும் மத்தாப்பூ இன்னும் மந்திவானில் பச்சை கிளி கூட்டம் என்ன சொல்லி பறக்கிறது நம்மை கண்டு நானே இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி தள்ளி போகிறது எங்களின் கதை கேட்டு தலையாட்டுது தாமரை பூ மயிலே நாம் ஆடிய கதையை நீ பேசு மல்லிகை பூவை பார்த்தாயா உன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா அலைகள் வந்து மோதாமல் கடலின் கரைகள் கிடையாது எந்த அலைகள் வந்தாலும் எங்கள் சொந்தம் உடையாது சுற்றி சுற்றி வருதே பட்டுத்தென்று காற்று இங்கே என்ன பார்க்கிறது மொட்டு விடும் மலரை காஞ்சிப்பட்டு நூலில் கட்டித்தர கேட்கிறது வேலைகள் கிடையாது எந்த வெள்ளமும் நெருங்காது நிலவே இது கொஞ்சம் கிளிகளின் இசைப்பாட்டு மல்லிகை பூவே பார்த்தாயா உன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா பொன்மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க கூட்டாயா ஆயிரம் கோடிகள் செல்வம் அது யாருக்கு இங்கே வேண்டும் அரை நொடி என்றால் கூட இந்த ஆனந்தம் ஒன்றே போதும் பூவே எங்கள் தோட்டத்தை பார்க்க கூட்டாயா வெண் பூவே எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு சொல்லு உள்ளங்கவர் கண்கனா குறும்புகளில் மன்னனா மன்மதனின் தோழனா ஸ்ரீராமனா அவன் முகவரி சொல்லடி மல்லிகையே மல்லிகையே மாலை
தேவதை வந்து விட்டாள் உன்னை தேடியே. வண்ண மாலைகள் சூட வந்தாள் தங்கத்தேரிலே. ஒரு தேவதை வந்து விட்டாள் என்னை தேடியே. வண்ண மாலைகள் சூட வந்தாள் தங்கத்தேரிலே. 100 ஜென்மம் வாழ்ந்திருக்க நூலில் பூவை போல சேர்ந்திருக்க தீபம் ஏற்றி வைத்து தேரிழுக்க சேலை சோலை கொண்டு சேர்த்தணைக்க புன்னகையில் பூ பறிக்க ஒரு தேவதை வந்து விட்டார் என்னை தேடிய. வண்ண மாலைகள் சூட வந்தார் தங்கத்தேரிலே. பூக்கும் செடியை எல்லாம் சிரிக்கும் பூவை எல்லாம் உன் பெயரை கேட்டிருந்தேன். 8 திசையும் சேர்த்து ஒற்றை திசையாய் மாற்றி உன் வரவை பார்த்திருந்தேன். கண்ணுக்குள் கண்ணுக்குள் உந்தன் பிம்பம் நெஞ்சுக்குள் நெஞ்சுக்குள் உந்தன் சந்தம் உள்ளத்தை உள்ளத்தை அள்ளி தந்தேன். உன்னிடம் உன்னிடம் என்னை தந்தேன். என் நிழலில் நீ நடக்க என் உயிரில் உன்னை வைத்தேன். ஒரு தேவதை வந்து விட்டாள் என்னை தேடியே. வண்ண மாலைகள் சூட வந்தாள் தங்கத்தேரிலே. ரோஜா செடிகள் நட்டு உயிரை நீராய் விட்டு கூந்தலுக்கு பூ வளர்ப்பேன். வெட்கம் வீசும் ரோஜா வெளியில் வரும் நேரத்தில் வெயிலுக்கு தடை விதிப்பேன். அன்பே உன் பாதங்கள் நோகும் என்று அங்கெங்கே பூவாலே பாதை செய்வேன். கண்ணே உன் வாசத்தில் நான் இருக்க காற்றிடும் யோசனை கேட்டு வைப்பேன். என் நிழலில் நீ நடக்க என் உயிரில் உன்னை வைத்தேன்.
வானிலாவே வானிலாவே வாழ்வில் வந்தது ஆனந்த காட்சி காலகாலம் காதல் வாழும் நீலவான்மதி நீ இதன் சாட்சி மகாலட்சுமியின் மனை தேடியே குடியேறினாள் கலைவாணியே இந்த வீட்டினில் இருவரும் ஒன்றாகும் திருநாள் தான் இது மகாலட்சுமியின் மனை தேடியே குடியேறினாள் கலைவாணியே வானிலாவே வானிலாவே வாழ்வில் வந்தது ஆனந்த காட்சி காலகாலம் காதல் வாழும் நீலவான்மதி நீ இதன் சாட்சி மகாலட்சுமியின் நீலவான்மதி நீ இதன் சாட்சி மகாலட்சுமியின் கடிதம் கேட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா பேணாமையோ தீர்ந்திடும் கடிதத்தின் வார்த்தைகளில் கண்ணா நான் வாழுகிறேன் தேனாவில் ஊற்றி வைத்தது எந்தன் உயிரல்லோ பொன்னே உன் கடிதத்தை பூவாலை திறக்கின்றேன் விரல் பட்டால் உந்தன் ஜீவன் காயம் படுமல்லோ அன்பே உந்தன் அன்பில் ஆடிப் போகின்றேன் செம்புக்கள் தீண்டும் போது செத்து செத்து பூக்கிறேன் காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா பேணாமையோ தீர்ந்திடும் சந்திரனும் சூரியனும் மஞ்சள்காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும் காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா பேணாமையோ தீர்ந்திடும்
தேடினேன் மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது என் அன்பே என் அன்பே மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் உறங்காமலே உளறல் வரும் இதுதானோ ஆரம்பம் அழகா மனம் பறிபோனதே அதில் தானோ இன்பம் காதல் அழகானதா இல்லை அறிவானதா காதல் சுகமானதா இல்லை சுமையானதா என் அன்பே என் அன்பே மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் நீ வந்தது மழை வந்தது நெஞ்செங்கும் ஆனந்தம் நீ பேசினால் என் சோலையில் எங்கெங்கும் பூவாசம் என் காதல் நீலா என்று வாசல் வரும் அந்த நாள் வந்து நான் என்னில் சுவாசம் வரும் என் அன்பே என் அன்பே மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது என் அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே
அணைத்து கையப்பமிடுவேன் உந்தன் மார்பில். உலகம் வாழ நிதி ஒதுக்கு, என் உயிரும் வாழ மடி ஒதுக்கு. அரசன் வாழ விதி இருக்கு, அதற்கு நீதான் விதி விலக்கு. மன்னனே மன்னனே இதோ இவள் உனக்கு. முத்தல்வா வா முத்தல்வா முத்தல்வா வா முத்தல்வா முத்தல்வா வா முத்தல்வா முத்தல்வா முத்தல்வா. முதல்வனே என்னை கண் பாராய், முந்தானை கொடியேற்ற நேரமில்லையா? காதல் பஞ்சம் வந்து நொந்தேனே, முத்த நிவாரணம் எனக்கில்லையா? வாழின் ஓசை கேட்கும் தலைவா, மழையில் ஓசை கேட்கவில்லையா? பள்ளிவாசல் திறந்தாய், பள்ளி திறந்தாய், பள்ளி அருள் வர நேரம் இல்லையா? உரடங்கு தளர்த்தி வரிகள் தளர்த்தி உடைகள் தளர்த்திட வேண்டும் இல்லையா? ஆசை பூவை தவிக்க விட்டு அமைச்சரோடு நகர்வலமோ? உனது கண்ணின் நீர் துடைத்தால் ஊர் குழாயில் நீர் வருமோ? வேந்தனே வேந்தனே உந்தன் வரம் வருமோ? முத்தல்வா வா முத்தல்வா முத்தல்வா வா முத்தல்வா முத்தல்வா வா முத்தல்வா முத்தல்வா முத்தல்வா. முதல்வனே என்னை கண் பாராய், முந்தானை கொடியேற்ற நேரமில்லையா? காதல் பஞ்சம் வந்து நன்றாயோ முத்த நிவாரணம் இன்னும் கழிப்பா வாழின் ஓசை தீரும்போது மழையில் ஓசை. கேட்க வருவா. முத்தல் பொன்ன 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 முத்தல் பொன்ன 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 முத்தல் பொன்ன 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 முத்தல் பொன்ன. வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்து வா, உன்னுடைய கூந்தலிலே புது பூச்சூடவா. வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்து வா, உன்னுடைய கூந்தலிலே புது பூச்சூடவா. தொலை தூரம் நின்று நீ ஏன் வெட்கம் கொள்கிறாய்? உன் அழகு விழிகளால் ஏன் என்னை கொள்கிறாய்?
வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்து வா உன்னுடைய குண்டலிலே புது பூச்சூடவா முகத்தில் ஏன் முத்தான வேர்வை அந்த முகிலை எடுத்து முகத்தை துடைத்து விடவா இந்த சுகமான நாட்கள் இனி தினந்தோறும் வேண்டும் உன்மடியில் இருந்து இரவை ரசிக்க வரவா அடி உன்னை காணத்தான் நான் கண்கள் வாங்கினேன் உன்னோட சேரத்தான் என் உயிரை தாங்கினேன் வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்து வா உன்னுடைய குந்தலிலே புது பூச்சூடவா அவர் எந்த காரியம் பொருந்திலே எந்த பிரச்சனை சொன்னாலும் அந்த டயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களை என்று சொன்னால் அந்த டயத்தில் சந்திக்கக்கூடியவர் இங்கே எல்லாம் கொஞ்சம் வர தாமதமாக கால் கட்ட சொன்னார் நான் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை நம்மை தொகுதி எம்எல்ஏ அவர்கள் வந்துவிட்டார் திருமணத்திற்கு ஆரம்பமாகிறது ஆங்காங்கே உள்ளவர்கள் எல்லாம் பக்கத்திலே சைடிலே கீழே பசண்டிலே உள்ளவர்கள் எல்லாம் திருமணம் ஏற்பாடு நடக்கின்றது அங்கங்கே உள்ளவர்கள் எல்லாம் திருமண வேலைக்கு வருமாறு மிக தாழ்வுடன் அழைத்துள்ளது நன்றி வணக்கம் இங்கே மணமகன் உடனடியாக திருமண ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக டிரஸ்ட் கொண்டு திருமண வேலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறார் போயிட்டு வந்தோம். கொஞ்சம் அதில் அரிசி போட்டு அரிசி மாப்பிள்ளை வந்து
கட்டபொம்மன் வைரவ அவர்களின் முதல்வர் லெனின் அவர்களுக்கும் மடகுப்பம் நாராயணசாமி சிவநிலை அவர்களின் புதுவை சந்திரலையா அவர்களுக்கும் இப்போது நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமைக்கு நிறுவனத்தில் எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களே, நண்பர்களே, கூட்டாளர் உறவினர்களே, கழக தோழர்களே, அனைத்து கட்சியை சார்ந்த நண்பர்களே, முதலில் உங்கள் அனைவருடைய இதயமார்ந்த வாழ்த்துக்களோடு வடக்குப்பம் நாராயணசாமி சகுந்தலா ஆகியோருடைய அன்பு மகள் சந்திரலேகா, பட்டி கட்டபொம்மன் வைரம் ஆகியோருடைய அன்பு புதல்வர் லெனின் இவருடைய திருமணத்தை முதலில் நான் நடத்தி வைக்கிறேன். மணமகளினுடைய தந்தை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மணமகளினுடைய தந்தை அன்பு சகோதரர் கட்டபொம்மன் அவர்கள் இங்கே மணமேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் தான் உள்ள இருக்கிறாங்க, அவரே வெளில இருக்காரு. வாங்க வாங்க, வாங்க. மணமகளுடைய மணமக்களை பெற்றோர்கள் நான் அவர்களிடம் இந்த மங்கள ஆணை கொடுப்பேன். அவர்கள் மணமகளிடம் அந்த மங்கள நாளை ஒப்படைத்து இப்பொழுது
இருக்கக்கூடிய நாராயணசாமி அவர்கள் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று விரும்புகிறார்கள். முதலில் அவர்கள் பேசுவார். வணக்கம். திருமண விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கு மிக்க ரொம்ப நன்றி வணக்கம் தெரிவித்துள்ளேன். இந்த திருமணம் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொன்னால் ஒரு சிலருக்கு புரியும், ஒரு சிலருக்கு இந்த திருமணம் ஏன் நடக்கிறது புரியாது. எந்த ஒரு அரசாணியிலேயே ஒரு ஐயரிலேயே ஐயர் இருந்தால் நமக்கு எவ்வளவு பேர் இருக்கிறார் என்பது தெரியாது. கிட்டத்தட்ட இந்த நேரத்துல ரொம்ப ஒரு 10 லட்சம் சிறப்பான நடத்தி கொடுக்க மாட்டார். ஆக இருந்தாலும் நாம் ஈவாரே பெரியாரவர்கள் திராவிட இயக்கம் என்று உருவாக்கிய பொழுது ஐதர்களாலே ஏன் நாம் உழைத்து நாம் சம்பாதித்து நாம் கஷ்டப்பட்டு ஏன் அந்த ஐதர்களுக்கு நம்முடைய உழைப்பு வேண்டாம், நாமே பெற்றோர்கள் தலையை கொடுத்து நாம் திருமணம் செய்திருந்தால் அது நன்றாகவே இருக்கும், ஐதர்கள் செய்யக்கூடாது என்று அப்பவே அறிக்கை கொடுத்தார் பெரியார் அவர்கள். அதுபோல் நாங்களும் ஐயராமல் கல்யாணம் செய்யணும் என்று நினைக்க வேண்டாம். ஐயர் இருந்தால் நாம் இந்த கல்யாணத்தை லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி செய்கிறோம். ஐயர் அவர்கள் இருந்தால் இந்த மனமேடையிலே ஒரு கொடுங்க ஆனமுத்தி கேட்பார், ஒரு கொடுங்க அரசு கேட்பார், ஒரு லிட்டருக்கு மேல நெய் கேட்பார். கேட்ட உடனே அவர் என்ன செய்வார், மனமேடையில் ஒரு படித்திட்டம் பிரச்சனைகள் எண்ணி கேட்பார். இதையெல்லாம் வைத்து அந்த அந்த குட்டியை முடித்து விட்டு அதை நெய்யை ஊற்றி குறை காட்டுவார். நாம் லட்சக்கணக்கிலே செலவுப்படி நடத்தக்கூடிய திருமணத்தில் அந்த குறையாகப்பட்டதை மணமகன் அடிக்கும் போது அவர்கள் கண் கலங்குவார்கள். அந்த கண் கலங்கும் போது ஏன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கவில்லையா, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிக்கவில்லையா, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கவில்லையா, நாம் இவ்வளவு செலவு செய்து இந்த திருமணத்தை நடத்தினோமே, அவர்கள் 2 பேரும் கண் கலங்கிறார்களே என்று நம்முடைய பெற்றோர்கள் மனம் வருத்தப்படும். மற்ற திருமணத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுடைய மனம் வருத்தப்படும். ஆகையினால் என்னுடைய விடையை நான் முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணவிழா நிகழ்ச்சியிலே பங்கேற்று இங்கே வாழ்த்துறை நிலை இருக்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலையில் இருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் ராம் அவர்களே, வரவேற்புரை நிலை இருக்கின்ற அன்பு சகோதரர் பாலமுருகன் அவர்களே, விருத்தாசலம் நகர திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் சகோதரர் தண்டபாணியன் அவர்களே, விருத்தாசலம் நகர கழகத்துடைய அவைத் தலைவர் அன்பு சகோதரர் எனது இணையத்தினர் அபூபக்கர் அவர்களே, அன்பு சகோதரர் ராமலிங்கம் அவர்களே, அருமையான சேதுராமன் அவர்களே, அருமை சகோதரர் கலியமூர்த்தி அவர்களே, பெரியவளவாடி ஊராட்சி மன்ற தலைவர் சிவசுப்பிரமணியன் அவர்களே, எருமனூர் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் டாக்டர் கணேசன் அவர்களே, நன்றியூர் ஆற்றில் இருக்கின்ற மணமகன் லெனின் அவர்களே, நிகழ்ச்சியை பங்கேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளே, பட்டி மற்றும் எருமனூர் வடக்குப்பம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பெரியவர்களே, உற்றார் உறவினர்களே, அனைத்து கட்சியை சார்ந்த அன்பு நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அனைவருடைய இணையமாக வாழ்த்துக்களோடு பூரிப்போடு மகிழ்ச்சியோடு அருமை சகோதரர் தந்தை சந்திரலேகா அவர்களுக்கும் அருமை தம்பி லெனின் அவர்களுக்கும் சீரும் சிறப்புமாக அருமை சகோதரர் நாராயணசாமி அவர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல வைதிக முறையிலே இல்லாமல் சீர்திருத்த முறையிலே நல்ல முறையில் இந்த திருமணம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த மணமக்கள் நலமோடு வளமோடு உடல் வளத்தோடு நீண்ட காலம் வாழ்கின்ற காலமெல்லாம் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்று உங்களோடு நானும் இந்த மணமக்களை வாழ்கிறேன். விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் அண்ணன் குழந்தை தனரசன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை இந்த மணவிழா நிகழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் நிர்ணயித்திருக்கிற நேரத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நான் சரியாக 7:30 மணிக்கு வர வேண்டுமானாலும் நான் வருவதற்கு நான் தயாராக தான் இருந்தேன். ஆனால்
இப்படிப்பட்ட திருமண நாட்களிலே எங்களை போன்றவர்கள் பல திருமணங்களிலே கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும், அதற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால் நான் காலையிலேயே 6 மணிக்கு என்னுடைய இல்லத்தை வந்து புறப்பட்டு நம்முடைய பகுதியைச் சேர்ந்த ஓட்டிப்பேட்டை சேர்ந்த மணமகன், அதே போன்று காட்டுமன்னார்குடி வட்டத்தைச் சேர்ந்த மணமகன் இருவருக்கும் சேத்தியார் தொழிலை காலையிலே சென்று ஒரு திருமணத்தை நடத்தி வைத்து அங்கே வாழ்த்துறை சொல்லிவிட்டு தான் இங்கே நேராக வந்தேன். அதனால்தான் காலையில 8 மணிக்கு வர வேண்டியதான் ஒரு 8 நான் 20 ஒரு அரை மணி நேரம் காலதாமதமாக வந்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட சீர்திருத்த திருமணங்கள் என்பது குறிப்பாக கடந்த 30 அல்லது 40 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய தமிழகத்திலே எல்லா சமுதாயத்திலுமே நடைபெற்று வருகிறது. அவர்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, ஜாதி வாரியாக பிரிந்து வந்தாலும் கூட தமிழ் சமுதாயம் என்ற அந்த உணர்வோடு நாம் பார்க்கின்ற நேரத்திலே இப்படிப்பட்ட சீர்திருத்த திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் நாராயணசாமிக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவர் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும், வாழ்க்கை வசதியாக இருந்தாலும், வாழ்க்கை சூழ்நிலையாக இருந்தாலும், நான் திராவிட இயக்கத்திற்கு ஆட்பட்டவர், திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு தொடராக இருக்கக்கூடியவர். தந்தை பெரியாருடைய கொள்கையை தனக்கு தெரிந்த காலத்தில் இருந்து, தனது தந்தைக்கு தெரிந்த காலத்தில் இருந்து, தனது தந்தை ஏற்றுக்கொண்டால் இப்பொழுது நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பு சகோதரர் அவர். இன்னும் கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த ஒரு சூழ்நிலையை தாண்டி அருமை சகோதரர் நாராயணசாமி அவர்களுக்கு என் மீது ஒரு 10 பாசம் உண்டு, அவர் மீது ஒரு 10 பாசம் உண்டு. ஏனென்றால் வழக்கறிஞராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த காலத்திலே இருந்து நானும் திராவிட இயக்க உணர்வோடு வந்து கொண்டிருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த எண்ணத்திலும் வழக்கறிஞர் என்கிற முறையிலும் அவருக்கு அல்லது அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஊரிலே ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகளை எதுவாக இருந்தாலும் என்னோடு கலந்து பேசி ஒரு சுமூகமான சூழ்நிலையை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த நிலையிலே ஒரு நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள். எனவேதான் கழக குடும்பம் என்கிற அந்த ஒரு உணர்வோடும் என் மீது ஒரு தனிப்பட்ட பாசமும் அன்பும் கொண்டவர் என்கிற அந்த உணர்வோடும் இந்த திருமண நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டு தலைமை ஏற்று நான் திருமணத்தை நடத்தி வைத்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஆர்வக்குள்ளார அதிகம் உள்ளவர் நம்முடைய அன்பு சகோதரர் நாராயணசாமி அவர்கள் இந்த திருமணத்திலே இப்பொழுது நான் உரையாற்ற வேண்டும் என்று சொன்னதுக்கு கூட காரணம் ஒரு தவறான நோக்கத்தில் அல்ல. அவர் நினைத்திருந்தால் இங்கே வந்திருக்கிறவர்களை முறைப்படி பார்த்தால் வரவேற்றிருக்க வேண்டும். அவர் பேசிய இங்கே கருத்துக்கள் கூட இன்னும் ஒரு திருமணத்திலே அவர் இன்னும் விலாவாரியாக பேசினால் அது மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் பேசியதே தவறில்லை. அதற்கு கூட காரணம் இந்த கழகத்திலே தந்தை பெரியாருடைய கொள்கையிலே மிக அழுத்தமான நம்பிக்கையும் ஆசையும் உறுதியும் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தான் நான் ஏன் என்னுடைய குடும்பத்திலேயே இப்படி ஒரு திருமணத்தை நான் செய்கிறேன், அதற்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்கிற அந்த ஒரு காரணத்தை நானே இந்த மக்களிடம், தன்னுடைய உறவினர்களிடம், தன்னுடைய திருமணத்திற்கு வந்திருக்கின்ற நண்பர்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் தான் அந்த கருத்துக்களை கூட சொன்னார். இங்கே அம்மியில் என்று சொன்னார்கள், அரசாணிகள் என்று சொன்னார்கள். இதெல்லாம் 30-40 ஆண்டு காலமாக தந்தை பெரியார் அவர்களும் நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்களும் அவர்களுக்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருக்கின்ற இந்த தமிழ் சமுதாயத்தை இன்றளவு தூக்கி நிறுத்துகின்றவர்கள் உண்மையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற டாக்டர் கலைஞர் அவர்களும் இந்த சமுதாயம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், இந்த சமுதாயத்தை கைநோக்கி விட வேண்டுமானால் நாம் சீர்திருத்த முறையிலே தந்தை பெரியார் என்று சொன்ன கருத்துக்களின் அடிப்படையிலே நாம் இந்த கருத்துக்களை வலியுறுத்தி பேசி தொடர்ந்து சொன்னால்தான் இந்த தமிழ் சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து கொண்டிருக்கும். கிடைத்திருக்கிற வாய்ப்பை உண்மையாக ஒழுங்காக பயன்படுத்தும். எந்த காரணத்தை கொண்டிட்டும் இப்பொழுது கிடைத்திருக்கிற வாய்ப்பை எந்த விதத்திலும் கை நழுவி விடக்கூடாது என்கிற அந்த நோக்கத்தோடு தலைவர் கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் அதுக்குதான் எடுத்து சொன்னார். சீர்திருத்தம் என்பது ஒரு பெரிய ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. தந்தை பெரியாருக்கு கடவுள் மீது கோபம் இல்லை, தந்தை பெரியார் அவர்களுக்கு ஐயர் மீது கோபம் இல்லை, தந்தை பெரியாருக்கு யார் மீதுமே கோபம் இல்லை. தந்தை பெரியாருக்கு கோபம் இருந்ததெல்லாம் மனித சமுதாயத்தின் மீது கோபம் இருந்தது. ஒரு மனிதனாக பிறந்தவர் அடிமையாக கிடக்கிறானே, ஏன் இவன் அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து தந்தை பெரியார் அவர்கள் அந்த சமுதாயத்தின் மீது கோபப்பட்டது. ஒரு சமுதாயத்தின் மீது தந்தை பெரியார் அவர்கள் அதிகமாக கோபப்பட்டார்கள். இவனும் 10 மாதத்திலே தான் பிறந்தான், இவனும் ஒரு தாய் தந்தைக்கு தான் பிறந்தான், தாய் தந்தைக்கு இவரும் 10 மாதத்திலே பிறந்தவர், இவன் ஏதோ இந்த சமுதாயத்திலே உயர்ந்தவன் என்று தன்னை கருதி கொண்டிருக்கிறானே, அது எப்படி? அந்த சமுதாயத்திலே பிறந்தவனுக்கு மட்டும்தான் படிப்பு என்பது சொந்தமாக வருமா? அது எப்படி? அவனுக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்தால் இந்த படிப்பு ஏறாதா, சிந்தனை வராதா, வாழ்க்கையிலே பொருளாதார ரீதியாக அவன் முன்னேற முடியாதா என்கிற அந்த ரீதியிலே தந்தை பெரியார் அவர்கள் சிந்தித்து பார்த்துதான் சமுதாயத்தின் மீது கோபப்பட்டார்கள்.
இந்த சமுதாயத்தை நம்மை போன்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், மிக அடிமைப்பட்டு கிடக்கின்ற சமுதாயத்தை பார்த்து வேதனைப்பட்டார்கள். இதற்கு ஒரு சமுதாயம் காரணமாக இருந்தது என்று சொல்லி அந்த சமுதாயத்தின் மீது கோபம் கொடுத்துதான் நமக்கு அறிவுரையே தந்தை பெரியார் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். நமக்கு அறிவுரை சொல்ல சொன்னார்கள், நீயும் மனிதனாக இருக்கிறதற்கு கடமைப்பட்டவர், நீயும் 10 மாதத்திலே பிறந்தவர், உனக்கும் படிப்பு வரும், படிப்பின் மூலமாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உனக்கு வரும், நீயும் உழைக்க கற்றுக் கொடுத்தவன் தான். இந்த உலகத்திலே எந்த மனிதருக்கும் எவன் ஒருவன் உயர்ந்தவன் என்று சொல்லுகிறானோ, எவன் ஒருவன் உயர்ந்த பதவிக்கு போகிறானோ அவனுக்கு சரிசமமாக போவதற்கு உனக்கும் அந்தஸ்து இருக்கிறது என்று தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமுதாயத்தை கிடந்த நலிவுற்ற நிலைமையை உணர்ந்து பார்த்து எழுச்சொல்லுடைய விளைவுதான் இப்பொழுது இந்த மண்டபங்களை பார்த்தால் நூற்றுக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே சரிசமமாக எல்லோரும் ஒரு மனமகிழ்ச்சியோடு ஒரு அழகுணர்ச்சியோடு இப்படி நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால பார்த்தா நம்முடைய சமுதாயத்தில் கிராமத்தில் இருக்கிறவர்கள் இருந்த பார்த்தா இல்ல. இப்பொழுது இளைஞர்கள் இருக்கிறவர்கள் 15 வயது இருக்கிறவர்கள் 25 வயது இருக்கிறவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இப்ப எல்லாம் நம்ம வெள்ள சட்டை போடுறோம், நம்ம பேண்ட் போட்டுக்கிறோம், டெக் பண்ணிக்கிறோம், படியம் போட்டுக்கிறோம்னா இது ஏதோ ஒரு 100 ஆண்டு காலமா இது நமக்கு சொந்தமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த காலத்து இளைஞர்கள் நம்முடைய குடும்பத்திலே பிறந்தவர் கூட நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை இல்லை. என்னுடைய தாத்தா கோணம் கட்டிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எங்க தாத்தா கொஞ்சமா கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேசா இடுப்புல வேஷ்டி கட்ட ஆரம்பிச்சார். என்னுடைய பாட்டி ஜாக்கெட் போடாம இருந்தது. என்னுடைய பாட்டி ஒரு 8 மாடல் வேஷ்டி புடவை இடுப்பு பூரா உடம்பு பூரா சுத்திக்கிட்டு இருந்தது. இது ஒரு காலகட்டம் சமுதாயத்தில் அப்படி இருந்தது. ஆனால் சமுதாயத்தில் நமக்கு அறிவு வளர வளர படிப்பு வளர வளர நம்முடைய தலைவர்கள் எடுத்துச் சொன்னவருடைய வேலையில் தான் இன்று எல்லோரும் பார்த்தால் மனித உருவத்தை வைத்து இவன் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், இந்த ஜாதியை சேர்ந்தவன் என்று கண்டுபிடிக்காத ஒரு நிலையை மாற்றி கொடுத்தது திராவிட இயக்கம். தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர். அதற்கு பின்னால் இப்பொழுது திராவிட இயக்கத்துடைய தலைவர் அந்த கருத்துக்களை நம்முடைய டாக்டர் அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லது மற்ற கட்சியை சார்ந்த எந்த தலைவர்களாக இருந்தாலும் அந்த கருத்துக்களை ஒட்டி அந்த சிந்தனை ஒட்டித்தான் அரசியல் நடத்த முடிகிறது. எனவே இந்த சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக சொன்ன கருத்துக்கள் தான் சீர்திருத்த கருத்துக்கள். அந்த முறையில் இந்த திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் கூட எல்லா திருமணத்தை வேடிக்கையாக சொல்வது ஒரே கருத்தாக இருந்தாலும் கூட சொல்வது, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய உழைப்பை, நாம் உழைக்கிற உழைப்பை, நம்முடைய உழைப்பின் மீது நம்முடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற உழைப்பை நாமே நம்புவதற்கு தயாராக இல்லாமல் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஆளு குழந்தை நம்ம பெற்றுக்கிறோம், நம்ம பெற்றுக்கிற குழந்தைய நமக்கு சொந்தம் இல்லைங்கிற சொல்லி கடவுள் மேல பாரத்தை போட்டோம், பகவான் மேல பாரத்தை போட்டோம். நான் கூட ஒரு சின்ன என் குடும்பத்திற்கிட்டே நான் உதாரணம் சொல்றது உண்டு. இப்ப நான் என்னுடைய அப்பா அம்மா எங்க வீட்டுல நானு, என் தம்பி, என்னுடைய தங்கை 3 பேர் இருக்கும். எனக்கு நான் சிறுத்த முறையில கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் பண்ணிக்கிட்டது எப்படின்னா இங்க கூட இந்த 7 கூட கல்யாணம் பண்ணிட்டா நல்லதுங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். நாங்க இந்த ஒரு நாட்டுல யாருக்கு என்னைக்கு கல்யாணம் பண்ண மாட்டோம் அன்னைக்கா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னைக்கு கேட்கறீங்களா? சனிக்கிழமையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சனிக்கிழமை நாள் யாராவது கல்யாணம் பண்ண சொல்லு, ஒரு காது குத்து சொல்லு, ஒரு வீட்டுல ஒரு மஞ்சள் தண்ணி சொல்ல சொல்லு. அன்னைக்கு எது செய்தாலும் சனிக்கிழமை செய்தா சனி பகவான் கூட சேர்ந்து புடிச்சுக்குவான் அப்படிங்கிற மாதிரி நம்மளால ஒரு அழுத்தமான நம்பிக்கை இருந்தோம். நான் போயிட்டு தலைவர்கிட்ட தேதி கேட்டேன், கலைஞர்கிட்ட தேதி கேட்டேன். அவருக்கு இருந்த நெருக்கடியில வர முடியல, பெரிய பேராசிரியரை வச்சு செய்யுங்கன்னு சொன்னாரு. அவரை போய் கேட்டேன், இந்த கல்யாண நாளெல்லாம் தேதி கொடுத்துட்டேன், வேற தேதி என்னைக்கு வச்சுக்கிறாங்க, நீங்க சொல்ற தேதியில நான் கல்யாணம் வச்சுக்கிறேன். அவர் சனிக்கிழமை தான் ஃப்ரீயா இருக்கு வச்சுக்கிறேன்னு சொன்னேன். அவர் சனிக்கிழமை எந்த நேரம் வச்சுக்கிறான்னு சொன்னாரு. நான் சென்னையை விட்டு 6 மணிக்கு போறது 10 மணிக்கு இப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்துடுறேன், அந்த நேரத்தில் வச்சுக்கிறாங்க. கல்யாணம் பண்றதுக்கு 10 மணிக்கு போட்டுட்டோம். சனிக்கிழமை கல்யாணம் பண்ணது போட்டு 10 மணிக்கு போட்டோம். 10 மணிக்கு போட்டதுக்கு அப்புறம் எங்க அம்மாவே என்கிட்ட சொன்னாங்க, சனிக்கிழமை 9:10 ராவு காலம். ஏன்டா சனிக்கிழமையே கல்யாணம் பண்ண போனாங்கன்னா நீங்க 10 மணி ராவுங்கிற வரை கல்யாணம் பண்ணி சரியா இருக்குமாடா விளங்குமாடா? எங்க அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, எங்க உறவினர்களுக்கு சந்தேகம் இருந்தது. நாங்க புரிஞ்சலாம் சனிக்கிழமை போட்டோம், 10 மணிக்கு போட்டோம். அதே மாதிரி சரியா 10 மணிக்கு நான் தாலி கட்டிக்கிறேன், ராவு தான் கட்டிக்கிறேன். என்ன சனிக்கிழமை கல்யாணம் பண்ணல எனக்கு சௌகரியம்னா, இன்னைக்கு மோளக்காரன் நாங்க போய் கூப்பிட்டோம்னா 1000 ரூபாய் கேட்கறவங்க 500 ரூபாய் எனக்கு வந்தாரு. இந்த மைக் செட்டுக்காரர்கிட்ட போய் கூப்பிட்டோம்னா அதெல்லாம் ஒரு கிராக்கி கூட அன்னைக்கு இல்லைன்னா எம்மா நேரம் வேணாலும் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன், எம்மா நேரம் வேணாலும் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு 200 ரூபாய் கொடுத்த பொருள் அவர் வந்தாரு. இந்த சமையல்காரர்கிட்ட போனோம், அவர் என்ன பண்ணாரு, சனிக்கிழமை தானே, என்னங்க சனிக்கிழமை யாரும் கல்யாணம் வைக்க மாட்டாங்க, நீங்க வைக்கிறீங்க. நம்ம ஆளுநருக்கு கூட வேலையே கிடையாதுங்க. 50 பேர் வந்ததுல 100 பேர் இட்டு வராங்க, ஜான் சாப்பாடு போறேன்னு. அவரு 5000 ரூபாய் கேட்கற 2000 ரூபாய்க்கு வந்தாரு. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த சனிக்கிழமை கல்யாணம் வச்சாங்க. ஏன்னா உலகத்துல வேற எங்கேயும் கல்யாணம் கிடையாது. 2வது எல்லாத்துக்கும் அதுல என்ன ஒரு மகிழ்ச்சின்னா, நான் யாருக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்தா குடும்பத்தோடு வாழ்ந்த பத்திரிகை சும்மாவே அடிப்போம்ல, நம்ம சும்மா அடிச்சோமோ உண்மையா அடிச்சோமோ அத்தனை பேருமே எங்க கல்யாணத்துக்கு அத்தனை பேரும் ஆஜரானாங்க. ஏன்னா ஒரு ஆள் கூட எங்களுக்கு தப்பிக்க முடியாது.
நான் வேற ஒரு கல்யாணத்துக்கு போனேன்னு சொல்லி தவிக்க முடியுமா? முடியவே முடியாது. அதனால நம்ம உறவினர்கள், நண்பர்கள், கட்சிக்காரர்கள் அத்தனை பேரும் வந்திருந்தாங்க. எனக்கு எல்லாம் சௌகரியமா இருக்கு. இப்ப என்னாச்சு, சமுதாயத்தில் ஏதாவது நம்ம கீழே போயிட்டோம்னா ஒன்றும் ஆகல. நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு குழந்தை பிறந்தது, அப்புறம் அரசியல் இருந்துகிட்டு இருந்தோம், பொதுமக்கள் உழைச்சிக்கிட்டு இருந்தா, இப்ப உங்களுடைய ஆதரவோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்துகிட்டு இருக்கோம். இன்னும் சட்டமன்ற உறுப்பினராக ஓட்டு கேட்ட நேரத்தில் இருந்ததை விட இன்னும் கூட அதிகமா செல்வாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா சின்னமரவாடி இருக்கிற செல்வாக்கு மாதிரி வேற எந்த ஊரும் எனக்கு கிடையாது. அவ்வளவு செல்வாக்கோட இருந்துகிட்டு இருக்கோம். அங்க அனைத்து கட்சியுமே இப்ப நம்ம சகோதரர்களாக, ரசிகர்களாக, உண்மையான உழைப்பு நம்ம மேல அன்பு பண்ற மாதிரி இருக்காது. எனவே நேர காலம் என்பது நம்முடைய கையில இருக்கிறது. உழைப்பு தான் நாம் நம்ப வேண்டும். நாம் மக்களுக்கு உழைப்புமானால் நம்முடைய உயர்வு என்பது வேலை. நாம் உண்மையாக உழைத்தால் நம்முடைய குடும்பம் என்பது பொருளாதார ரீதியாக வேலை. நான் இன்னொரு கூட அந்த காலத்துல கூட இந்த குழந்தை பிறந்தது கூட கடவுள் மரம் வாழ்ந்த பிறந்த கூட நான் உதாரணத்தை சொல்ல உண்டு. இப்ப நான் 2 குழந்தை பெற்றிருக்கேன், எங்க அப்பா 3 குழந்தை பெற்றிருக்காரு. எங்க பாட்டி வந்து 5 அண்ணன் தம்பி 5 பிள்ளை பெற்று போட்டு எங்க பாட்டி கிட்ட கேட்டா என்ன சொல்லுச்சுன்னா, ஏன் பாட்டி என்ன எங்களுக்கு சிக்கனமா இருக்கும், எல்லாருமே சிக்கனமா இருக்கிறதா இந்த புள்ள பொண்ணு சிக்கனமா இருந்தா எங்க பாட்டி கிட்ட கேட்டா என்ன சொல்லுச்சுன்னா, என்னடா நான் என்னடா பண்றது, பகவானா பார்த்து புள்ள கொடுத்தா அது மாட்டும் பிறந்து இருக்கிறதாக எங்க பாட்டி சொல்லுச்சு. அப்புறம் கொஞ்சம் அறிவு வந்ததுக்கு எங்க பாட்டி நாட்கள் கூட கேட்டான், ஏன் பாட்டி என்ன பொழுதா பொழுதுக்கு தாத்தா ஏர் ஓட்டிட்டு வந்து சென்னையில பண்ணிட்டாரு, நீ அவரு கூட ஏர் ஓட்டிட்டு அவருக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு நீ என்ன உள்ள பண்ணிட்ட மாதிரியும் பகவான் பார்த்து கடவுள் லேசா உள்ள போயிட்டு வெளியில வந்து அவரு என்னமோ அவரு மேல பார்க்கும் போது இது என்ன நியாயம், நீ உனக்குள்ள பிறந்ததுக்கு தாத்தா மேல பார்க்க போது ரொம்ப சௌரியமா இருக்குன்னா அதெல்லாம் பகவானா பார்த்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சரி சொல்லியிருக்காங்க. அது அறியாமையுடைய ஏகம். தந்தை பெரியார் அவர்கள் அதான் என்று சொன்னார். ஏன்னா நம்ம ஊர் பகவான் மட்டும் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான், அமெரிக்காவில் இருக்கிற பகவான் ஒளிச்சாலையா உருவாக்கி இருக்கிறான், அமெரிக்காவில் ரஷ்யாவில் இருக்கிற பகவான் வந்து 7ஆம் பிளான் விட்டு இருக்கிறான், இன்னொரு ஜப்பான்ல இருக்கிற வந்து மேல் உலகத்துக்கு விமானம் கொண்டு இருக்கிறான். நம்ம ஊர் பகவான் இந்த வேலையை செய்யறான்னு கேட்டார். தந்தை பெரியார் அதை கூட கேட்டதுக்கு காரணம் யாரையும் கோபப்பட்டல்ல, சமுதாயத்தின் மீது கோபம் கொண்டு அல்ல, நீ நமக்கு அறிவு வர வேண்டும் என்பதற்காக எளிமையான முறையில் அறிவான் சொல்லிக் கொடுத்தார். எனவேதான் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை ஏற்றுக்கொண்டு திருநெல்வேலி முறையில் இருக்கிற ஒரு அன்பு சகோதரனுடைய குடும்பமாக நம்முடைய அன்பு சகோதரர் லெனின். லெனின்ங்கிற பேரே ஒரு அற்புதமான பேர். இந்த பேர் கேட்டிருக்கவே முடியாது. நிறைய பேர் சீர்திருத்த குடும்பத்தில் இருக்கிற கூட அன்பழகன், தமிழரசன் பேர் இருக்கிறவங்க லெனின் என்று வைக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கும் ஒரு நல்ல சமுதாய உணர்வு, சிந்தனை உணர்வு என்ற காரணத்தினால்தான் லெனின் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். எனவே ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தாக்குதல் தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர் இவர்களை தலைவராக ஏற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த குடும்பத்திலே இந்த மன நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இந்த மணமக்கள் நல்ல சிக்கனமாக நல்ல அறிவுள்ள குழந்தைகளை பெற்று எல்லா வளங்களும் பெற்று தேனூழி தொடர்ந்து வாழ வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த தொகுதி மக்களின் சார்பாகவும் வாழ்க்கை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.